நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 27/8/2024 ஆவணி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நவமி திதி பின்னிரவு 1:33 வரை, பின்பு தேய்பிறை தசமி. ரோகிணி நட்சத்திரம் பகல் 3:38 வரை, பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம். அமிர்த யோகம் பகல் 3:38 வரை, பின்பு சித்த யோகம். சுப முயற்சிகளையும் தூர பயணங்களையும் தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகுகாலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, பிற்பகல் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று 2இல் சந்திரன் குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதருடைய நட்பானது உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடந்த கால சோதனைக்கெல்லாம் தற்போது ஒரு முடிவு கிடைக்கும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு உயர்வான நிலையினை நீங்கள் அடைவீர்கள் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் 2இலும் 3இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும் என்றாலும் சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று சிக்கனத்தோடு செயல்பட வேண்டும். பெண்கள் வழியில் ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக சற்று அனுசரித்து சென்றால், வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வெளியூர் மூலமாக ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலைபளு காரணமாக உடல் அசதியானது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் நல்ல பேர் எடுக்க முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு சந்திரன் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதும் மிகவும் சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருந்து எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் மன நிம்மதியுடன் பணிபுரிய முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் 10ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். பெண்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் புதன் 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். சந்திரன் குரு 9ல் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் அனுகூலமான பலன்கள் நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் 10ல் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் இன்றைய நாளில் சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 8ல் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமமானது உங்களுக்கு இருக்கிறது. இதன் காரணமாக எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் குருவும் 10ல் சூரியனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைப்பது மட்டுமில்லாமல் வேலையாட்கள் சற்று சாதகமாக அமைந்து ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
குறிப்பாக அதிகாரிகள் ஆதரவாக இருப்பதால் கடினமான காரியத்தை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6இல் அமைய பெற்று 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான செய்தி ஒன்று கிடைக்கும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சியானது இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைப்பதால் மன நிம்மதி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, சந்திரனானவர் குரு சேர்க்கை பெற்று 5இல் சஞ்சரிப்பதாலும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனானவர் கேது சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சந்திரன் 7இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். பேச்சை குறைப்பது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல பணவரவு கூட சற்று தாமதமாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது உத்தமம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் 6இல் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உங்களுடைய நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் தற்போது நிறைவேறி மனமகிழ்ச்சி ஏற்படும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறையும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பேச்சு திறமையால் பல்வேறு அனுகூலங்களை பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் குறைவதால் மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.